ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல் உள்ள கலப்பு மாறல் அப்படிங்கிற டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கலப்பு மாறல்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதிலே கொடுத்துருக்கு கலப்பு மாறல் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன, இந்த மாறல் நேர்மாறலும் எதிர்மாறலும் கலந்து வர்றது தான் கலப்பு மாறல். நம்ம அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் மாறல் வந்து கலந்து இருக்கும் அப்படின்னு. இது 4 டைப் இருக்கு. எல்லாம் நேர் நேர் மாறல், நேர் எதிர் மாறல், எதிர் நேர் மாறல், எதிர் எதிர் மாறல், 4 டைப் இருக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோலலாம் நேர் மாறல்னா என்ன, எதிர் மாறல்னா என்னன்னு பார்த்தோம். ரெண்டுமே இன்க்ரீஸாக இருக்கணும் அல்லது ரெண்டுமே டிக்ரீஸாக வந்துன்னா அது நேர் மாறல், ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிக்ரீஸாக வந்துன்னா அது எதிர் மாறல்னு பார்த்தோம். அதே மாதிரி அதில் வரக்கூடிய சம் எல்லாம் எப்படி இருக்கும், ஒன்று நேர்மாறலாக இருக்கும் அல்லது எதிர்மாறலாக இருக்கும். ஆனால் இது அப்படி இருக்காது, ரெண்டை நம்ம கலந்து இருக்கும். இதை வந்து நம்ம இதில் உள்ள சம்மை 3 மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எதுலானா விகித சமமுறை, பெருக்கல் காரணி முறை, சூத்திர முறை. நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம் அந்த சம்மு. நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம வேறு மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கலப்பு மாறலில் கொடுத்துருக்க சம்மை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் எதுனா இந்த ஃபார்முலா மெத்தடு தான். இந்த ஃபார்முலா மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். பார்த்து ஒரு சம்மில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணுங்கிறதே நம்ம பார்ப்போம். இல்லை ஃபார்முலா என்னன்னா P1 into D1 into H1 divided by W1 is equal to P2 into D2 into H2 divided by W2. இதான் ஃபார்முலா. இதில் இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பிங்கிறது என்ன, ஒரு பர்சனை குறிக்கிறது, ஒரு நபர்கள். அதாவது அந்த சம்மில் வந்து ஆண்ணியோ இல்லது வேலையாட்கள் இல்லை பெண்கள் அந்த மாதிரி ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா அதோட வேல்யூவை நம்ம பியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து டீனா என்னன்னா டேஸ், நாட்கள். அந்த ஒரு நபர் வந்து 10 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருந்தாரு அப்படின்னு நாளை மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூவை டீல சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து ஹெச்னா மணி, ஹவர்ஸ். இத்தனை மணி நேரத்தில் வேலை செய்தாங்க அப்படின்னு ஒரு ஹவர் மணியை மென்ஷன் பண்ணியிருக்கத ஹெச்சில் சப்ஸ்டியூட் பண்ணும். டபிள்யூங்கிறது வேலை, ஒர்க்கு, எவ்வளோ வேலை முடிச்சிருந்தாங்க, இத்தனை வேலை செய்தாங்க அந்த மாதிரியான இது கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூ டபிள்யூவில் மென்ஷன் பண்ணணும். இவ்வளோதான். இது என்னன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அதை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். வேற எதுவுமே இது நேர்மாறலா எதிர்மாறலா எதுவுமே நம்ம பார்க்காண்டா அந்த சம்மில். இனி நம்ம சம்மு பார்ப்போம். சம்மை பார்த்து நம்ம பண்ணோன்னா இன்னும் நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சம்மை பார்க்கலாம். சம் வந்து ஒரு எக்ஸசைஸ் சம்மு தான். சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 210 ஆண்கள் வந்து ஒரு வேலை பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்து 12 மணி நேரம் வேலை செய்திருக்காங்க. வேலை செய்து அந்த வேலையை எத்தனை டேஸில் முடிச்சிருக்காங்கன்னா 18 டேஸில் முடிச்சிருக்காங்க. அப்படின்னா அதே சேம் வேலை தான் இப்போ எத்தனை மணி நேரம் செய்கிறாங்கன்னா 14 மணி நேரம் செய்கிறாங்க. 12 மணி நேரம் செய்தாங்க, இப்போ 14 மணி நேரம் செய்கிறாங்க. செய்து அவங்க 20 நாள் எடுக்கிறாங்க. எடுத்தால் எத்தனை ஆண்கள் தேவைப்படும் கேட்டிருக்கு. அப்போ முன்னாடியை விட எல்லாமே அவங்களுக்கு அதிகமாக எடுத்துக்கிறாங்க. அப்படின்னா எவ்வளோ ஆண் தேவைப்படும் கேட்டிருக்கு. இல்லை நம்ம வேற எதுவுமே பார்க்காண்டா ஃபார்முலா மெத்தடில் ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். வேற நேர்மாறலா எதிர்மாறலா எதுவுமே நம்ம டிஸ்கஷன் பண்ண வேண்டாம். இல்லை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம், எழுதிக்கலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஆண்கள் கொடுத்துருக்காங்க. வேற என்ன கொடுத்துருக்காங்க, மணி நேரம் கொடுத்துருக்காங்க. இந்த இருக்கு மணி நேரம் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாட்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆண்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 210 கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். 210 ஆண்கள் எவ்வளோ மணி நேரம் ஃபர்ஸ்ட் வேலை செய்கிறாங்க, 12 மணி நேரம், 18 நாள் எடுக்கிறாங்க. ரெண்டாவது வந்து 14 மணி நேரம் வேலை செய்கிறாங்க.
20 நாள் எடுத்தாங்கன்னா எவ்வளோ ஆண் தேவைன்னு கேட்டிருக்கு. அதை நம்ம எக்ஸ்னு எடுக்கிறோம். இனி இதை வந்து நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அது அங்கே இருந்ததை இங்கே எழுதியிருக்கு. இப்போ ஃபார்முலாவை நம்ம எழுதிப்போம். ஃபார்முலா என்ன? P1 into D1 into H1 divided by W1 is equal to P2 into D2 into H2 divided by W2. இது ஒவ்வொன்றா நமக்கு என்னன்னு தெரியும். இதில் மேலே இருக்கிறது எல்லாமே P1 D1 H1 W1, கீழே இருக்கிறது எல்லாம் P2 D2 H2 W2. இனி அதோட வேல்யூலாம் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் P1ங்கிறது என்னது? Pங்கிறது பர்சனை குறிக்கும், அப்போ ஆண். ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? 210 ஆண்கள். ரெண்டாவது Dங்கிறது டேஸை குறிக்கும், நாள். இப்போ எவ்வளோ? 18 இன்ட்டு ஹெச்ங்கிறது ஹவர், மணியை குறிக்கும். இப்போ H1 எவ்வளோ? 12. அதை எழுதிக்கலாம். அடுத்து இந்த சம்மில் வந்து எவ்வளோ வேலை செய்தாங்கன்னு கொடுக்கல. இப்போ W கொடுக்கல, அப்போ நம்ம அதை எழுதாண்டா, அதை அப்படி விட்டுறலாம். திரும்ப P2 நமக்கு தரல, அது எக்ஸு. இன்ட்டு D2ங்கிறது நாள் 20 இன்ட்டு H2ங்கிறது மணி 14. இவ்வளோன்னா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இது இங்கே கொண்டு போகிறோம். இப்போ 210 இன்ட்டு 18 இன்ட்டு 12 டிவைடட் பை, இது இங்கே கொண்டு வரும்போது டிவைடடில் வரும் 20 இன்ட்டு 14. இப்போ எக்ஸ் எனக்கு கேன்சல் பண்ணோன்னா 0 0 கேன்சல் ஆகும். இது 9. 7 டேபிள் கொடுத்தோன்னா 2 3. இதை கேன்சல் பண்ணோன்னா 6. ஏன்னா இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 27. 27ஐயும் 6ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 162. இப்போ எக்ஸோட வேல்யூ 162. அப்போ இப்போ எக்ஸோட வேல்யூ 162. அப்போ 162 ஆண்கள் தேவை. இதுதான் இதோட ஆன்சர். அப்போ ஃபார்முலா கொடுத்தாங்கன்னா நம்ம வேற எதுவும் பார்க்காண்டா. ஆனால் இது இந்த P1 என்ன D1 என்ன அதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக அதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, இந்த சம் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.